ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் என்னோட ஆரி ஒர்க் ரெக்கார்டட் ஃபைல் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆரி ஒர்க்கு படித்து முடித்து ஆல்மோஸ்ட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் என்னோட ஆரி ஒர்க் ரெக்கார்ட் ஃபைல். பாருங்கள், இதுதான் செயின் ஸ்டிச். அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நான் போட்ட டிசைன் வந்து இந்த பேபி, இந்த ஸ்லீப்பிங் பேபி நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச். இதுக்கு இந்த பூனைக்குட்டி டிசைன் தான் நான் போட்டேன். அப்புறம் பேக் செயின் ஸ்டிச். இதுக்கு இந்த டிசைன். இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டிச் போட்டு பழகிட்டோன்னா அந்த ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸும் ஆகும். ரெண்டாவது உங்களோட ஆர்வமும் அதிகமாகும். இப்போ நம்ம ஒரு டிசைன் போட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு டிசைன் போட்டு பார்க்கும்போது அது நமக்கே ரொம்ப பிடிக்கும். நம்ம போடும்போது நமக்கே அது ஒரு ஆர்வத்தை தூண்டும். நம்மளோட அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு நமக்கு அதுவே ஒரு வழிவகுக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு ஸ்டிச் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு பழகிக்கோங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். இதோட டிசைன் இது. அப்புறம் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச். பாருங்கள் எப்படி நெருக்கமாக ஃபில் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் உங்கள்கிட்ட பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் பேக் சைடில் உள்ள கிளாத் நமக்கு தெரியாமல் நல்லா நீட்டாக வரும். அப்புறம் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஸ்டிச். இது அதுக்குள்ளே டிசைன். அப்புறம் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம லீஃபில் தான் கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஃப்ளவரில் கூட நம்ம அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ளை ஸ்டிச் தான். நான் வந்து ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நம்மளோட ஐடியா வந்து எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளை ஸ்டிச்னால் அது வந்து நம்ம லீஃபுக்குன்னு மட்டும் இல்லை, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நம்ம எதுக்குனாலும் அதை யூஸ் பண்ணி போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோட்டி ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்டிச். இது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். நான் பாருங்கள், இதுக்கு நான் வந்து இந்த டால் மாதிரி ட்ரா பண்ணி அதில் நான் ஒர்க் பண்ணேன். எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க் தான். எதுவுமே ஒரு ஸ்கெட்சோ இல்லை பெயிண்டிங்கோ எதுவுமே கிடையாது. எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதெல்லாம் போடும்போது எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஆரி ஒர்க்கு மேலே ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தாம்பூர் ஸ்டிச். இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் நல்லா நெருக்கமாக போடணும்னு நினைக்கிற இடங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு புது ட்ரெஸ் இருக்குது, அதில் ஒரு சின்ன கரை பட்டுருச்சு, அந்த கரை போக மாட்டேங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளவரு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வரைஞ்சி இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கரையே உங்களுக்கு மறைஞ்சிரும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா யூஸ் ஆகும். இப்போ நான் போட்டுக்கிற டிசைன் வந்து ஒரு பெண் வந்து இப்படி வாசலில் நிற்கிற மாதிரி. பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் போட்டதுலையே. இது எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தாங்க. எதுவுமே பெயிண்டிங்கோ ஸ்கெட்சோ கிடையாது. அந்த கண்ணில் கருவிலியில் சென்டரில் ஒரு ஒயிட்டில் ஒரு ஒளி தெரியும் பார்த்தீங்களா, அது கொண்டு எல்லாமே த்ரெட்டு தான்.
இந்த மாதிரி நம்ம டிசைன்லாம் போடும்போது தான் நமக்கு அந்த ஆரி ஒர்க் மேலே நம்மளோட ஆர்வம் அதிகமாகும். இன்னும் நிறைய அடுத்தடுத்து போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரி ஒர்க்னா என்ன, நம்ம எப்படி அதை போடணுங்கிறது. இதை பற்றி நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இன்னும் நிறையா டிசைன்லாம், இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்லாம் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஆரி ஒர்க் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் ஆரி ஒர்க்கு பற்றி நான் ஆரி ஒர்க்கு டீச்சிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆரி கற்றுக்கிடணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.